திரை விமர்சனம் நிகழ்ச்சியில ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடித்து வெளியாகியுள்ள மதராசி படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க போறோம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், வித்யுத் ஜம்வால், பிஜு மேனன், ஷபீர், விக்ராந்த் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்கம் ஏஆர் முருகதாஸ். ஒளிப்பதிவு சுதீப் இளமோன். எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத். இசை அனிருத் ரவிச்சந்திரன். தயாரிப்பு ஸ்ரீ லட்சுமி மூவிஸ். கதை என்னன்னா, தமிழ்நாட்டில் துப்பாக்கிகளை வைத்து வன்முறையை ஏற்படுத்த வட மாநிலங்களில் இருந்து வில்லன் கும்பல் 5 கண்டெய்னர்களுடன் வருகிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த அரசாங்கத்தின் NIA வை சேர்ந்த பிஜு மேனன், விக்ராந்த் மற்றும் அவர்களின் குழு களமிறங்க. இதில் ஒரே ஒரு கண்டெய்னரை மட்டுமே NIA தடுத்து நிறுத்த மற்ற 4 கண்டெய்னர்களும் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிட்டது. இந்த மோதலில் பிஜு மேனனுக்கு அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். ஒரு பக்கம் வில்லனுக்கும் NIA வுக்கும் மோதல் ஏற்பட்டுக் கொண்டிருக்க, மறுபக்கம் காதல் தோல்வியால் மனம் வாடி நிற்கும் சிவகார்த்திகேயன் சலம்பல பாடலுடன் என்ட்ரி கொடுக்கிறார். கதாநாயகி ருக்மிணி தன்னை காதலித்துவிட்டு பிரிந்து சென்று விட்டதால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என முயற்சி ஈடுபட்டு பாலத்தில் இருந்து கீழே விழுந்து கை கால்களில் சிவகார்த்திகேயனுக்கு அடிபடுகிறது. பிஜு மேனன் அனுமதிக்கப்பட்டிருந்த அதே மருத்துவமனையில் சிவாவும் அனுமதிக்கப்பட இருவருக்கும் இடையே சந்திப்பு ஏற்படுகிறது. இந்த சமயத்தில் அந்த 4 கண்டெய்னர்கள் ஒரு கேஸ் ஃபேக்டரியில் இருப்பதை பிஜு மேனன் கண்டுபிடிக்கிறார். அந்த ஃபேக்டரியை எப்படியாவது வெடிக்க வைத்துவிட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என திட்டம் போட்டு உள்ளே ஒருவனை அனுப்பி வெடிக்க வைக்க முடிவு செய்கிறார். சிவகார்த்திகேயன் எப்படியாவது சாக வேண்டும் என முயற்சி செய்வதை அறியும் பிஜு மேனன் தனது திட்டத்திற்காக சிவகார்த்திகேயனை பயன்படுத்துகிறார். ஃபேக்டரிக்குள் சிவகார்த்திகேயன் செல்ல இவரை தேடி ருக்மிணி திரும்ப வந்து விடுகிறார். இதன் பின் என்ன ஆனது? சிவகார்த்திகேயனின் பின்னணி என்ன? ருக்மிணி ஏன் சிவகார்த்திகேயனை விட்டு பிரிந்து சென்றார்? கண்டெய்னர்கள் அழிக்கப்பட்டதா இல்லையா என்பதே படத்தின் கதை. இயக்குனர் AR முருகதாஸ் எடுத்துக்கொண்ட கதைக்களம் சிறப்பு. ஆனால் திரைக்கதையை இன்னும் வலுவாக அமைத்திருக்கலாம் என தோன்றுகிறது. காதல் காட்சிகள் எல்லாம் சூப்பர். குறிப்பாக சிவகார்த்திகேயன், ருக்மிணி இருவரும் தங்களது காதலை உணரும் தருணம், அதை அழகாக திரையில் காட்டியது எல்லாம் ரசிக்கும்படியாக இருந்தது. கதாநாயகன் சிவகார்த்திகேயன் இப்படத்தில் வித்தியாசமான நடிப்பை வெளிக்காட்டியுள்ளார். நடிப்பில் அடுத்த கட்டம் என்று கூட சொல்லலாம். காதல், ஏமாற்றம், கருணை, கோபம், ஆக்ரோஷம் என்று நவரச நடிப்பை கொடுத்துள்ளார். சண்டை காட்சிகளுக்காக ரிஸ்க் எடுத்து நடித்துள்ளார். அதற்கு அவருக்கு தனி பாராட்டுகள். கதாநாயகி ருக்மிணி வசந்த் கதாபாத்திரத்தை வலுவாக வடிவமைத்துள்ளார் முருகதாஸ். அதை ருக்மிணி ஏற்று நடித்தது சிறப்பாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்தது. வில்லன் வித்யுத் ஜாம்வால் ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டியிருக்கிறார். அவர் வரும் காட்சிகளில் ஹீரோவுக்கு இணையாக விசில் சத்தம் பறக்கிறது. துணை வில்லனாக வந்த நடிகர் ஷபீரின் கதாபாத்திரம் சுவாரஸ்யமாக இருந்தது. மேலும் பிஜு மேனன், விக்ராந்த் ஆகியோரும் தங்களுக்கு கிடைத்த ரோலில் சிறப்பாக நடித்துள்ளனர். அனிருத்தின் இசையில் சலம்பல பாடல் மட்டும் ஆட்டம் போட வைக்கிறது. மற்ற பாடல்கள் ஒர்க் அவுட் ஆகவில்லை. பின்னணி இசையில் கலக்கி இருக்கிறார். ஒளிப்பதிவு படத்தின் மிகப்பெரிய பலம். அதை சுதீப் சிறப்பாக செய்துள்ளார். AR முருகதாஸ் தொடர் தோல்விகளுக்கு பிறகு இப்படத்தின் மூலம் தான் ஒரு ஜனரஞ்சக இயக்குனர் என்று நிரூபித்து வெற்றி அடைந்திருக்கிறார். ஏகப்பட்ட லாஜிக்கோட்டைகள் இருந்தாலும் மதராசி திரைப்படம் அனைவரும் ரசிக்கும்படியான சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக அமைந்துள்ளது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.